ஹலோ மக்களே. ஸோ டே 1 போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. கீழே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்பி மேலே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் கிளம்ப போகிறோம். போகலாமா சாப்பிட? ஓகே வாங்க சாப்பிட போகலாம். நல்லா வெயில் அடிக்குது, ஜாலியாக இருக்கு. வெயில் அடித்தாலே ஜாலி தான். இங்கே மழை பெய்யாமல் இருந்தாலே நம்ம நல்லா ஊர் சுற்றலாம், ரொம்ப நேரம் இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து சில்லுன்னு இருக்குது. போவோம் வாங்க போகலாம். சாப்பிட வந்தாச்சு. இதுதான் நம்ம பிளேட்டு. ஹலால் ஆப்ஷன் எதுவும் இல்லாததுனால வெறும் பிரெட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வித் காஃபி. ஸோ நாங்கள் வந்து ஹலால் ஆப்ஷன் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோம். அட்லீஸ்ட் வீகன் எதாவது இருக்கான்னு கேட்டதால வீகன் சாசேஜ் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெறும் இந்த ப்ரெட் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பார்ப்போம். அது சாசேஜ்னால் அந்த நீட்டாக இருக்குமே தானே, அது எப்படி ஹலால் ஐ மீன் வீகனாக இருக்குன்னு தெரியும். பார்ப்போம். வீகன் சாசேஜ் வந்துடுச்சு. வீகன் சாசேஜ் இஸ் நத்திங் பட் உளுத்த வடை. உளுத்த வடை தான் வந்து பிச்சு போட்டு எல்லா காய்கறியும் போட்டு வீகன் சாசேஜ்னு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உப்பு தான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஓகே, எதுவுமே இல்லாததுக்கு நாளைக்கு காலை வீகன் சாசேஜ் நான் போட்டுறேன். It's a good day guys. நல்ல வெயில் வர ஆனால் சில்லுன்னு தான் இருக்குது. பட் ஓகே, தாங்குற அளவுக்கு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம போய் க்ளவுஸும் பீனியும் வாங்கிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே நம்ம வெளியே தான் இருக்க போகிறோம். நான் வந்து இந்த அவுட்ஃபிட்டில் தான் வர இருக்க போகிறேன். அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்து திங்ஸ்லாம் தேவை. அதை போய் எடுக்காமல் வந்து பார்த்தீங்களா, நான் ஒரு பெரிய லூஸு, என் ஹஸ்பண்ட் ஒரு இன்னும் பெரிய லூஸு. உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நாம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சிட்டி சென்டர் போய் கார் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாமே வாக்கிங்காக போக போகிறோம். ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன கிராமம் டீன் வில்லேஜ் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு என்னென்னலாம் பக்கத்தில் இருக்கோ விக்டோரியா ஸ்ட்ரீட் அந்த மாதிரி திரும்பி வந்து நம்ம காசில் அந்த வினல் ஸ்டெப்ஸ் போன இடம்லாம் திரும்பி போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எனக்கு பீனியும் ஷாலும் வாங்கினதுக்காக வந்திருக்கோம். மால் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஃபீனிக்ஸ் மால் மாதிரி இருக்குது. நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. ஆமாம், ஸோ எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ அப்படியே நடந்து நம்ம வந்து டீன் வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம். மார்னிங் வந்து சன்னில் ஊரே பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் செம்மையாக குளிருது. வெயில் அடிக்குதே தவிர செம்மையாக குளிருது. சில்லுன்னு ஆயிடுச்சு கையெல்லாம். இப்போ நாங்களும் நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம் அப்படியே பொறுமையாக. இந்த ஸ்ட்ரீட்டே வந்து காபிள் ஸ்ட்ரீட்டாக அந்த மாதிரி இருக்குது. அப்படியே கீழே தரை இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ அவங்க வச்சுருந்தது போல இருக்குது. அந்த காலத்தில் இருந்தது இன்னமும் வந்து அவங்க அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களாம். ஸோ அதுதான் வந்து ஸ்காட்லாண்டோட ஸ்பெஷலே. எல்லா பில்டிங்ஸும் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஃபுல்லாக எதையும் மாற்றாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதனால தான் இது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நானும் ரொம்ப நேரமாக நடந்து வந்துட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்டால் அப்போயே 20 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப நேரமாக 2 கிலோமீட்டர்ஸ் கூட்டி இன்னும் நடந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டீன் வில்லேஜுக்கு போகிறதுக்கு வாக் ஆஃப் லீத் அந்த வழியில் போனால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த வழியில் இப்போ நம்ம போக போகிறோம். நான் அந்த வழி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். கீழே இறங்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல வந்து ஆறு ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம்.
ஆஃப் லீத் வழியாக ஒரு 20 minutes நடந்து வந்ததுக்கப்புறம் டீன் வில்லேஜ் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த பிளேஸே அவ்வளோ அமைதியாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிளேஸ் பற்றி போடுறப்ப ரொம்ப ஹைப் பண்ணுறாங்களே, எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற அளவுக்கு இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அங்கே போனதும் வேறு லெவலில் ஒரு மாதிரி அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஊரே. அப்படியே நம்ம வில்லேஜ்னால் வந்து ஒன்று இமேஜின் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு ஆத்தோரமாக ஒரு வீடு, ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படின்னு. அந்த மாதிரி தான் அந்த ஊரே இருந்துச்சு. நம்ம இங்கே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் நிறைய நேரம் வந்து டீன் வில்லேஜில் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே இங்கேன்னு நடந்து போனோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு சத்தம் இல்லாமல் அந்த ஊரே அவ்வளோ அழகாக அமைதியாக இருந்தது. ஃபீல்ஸ் லைக் அரண்மனை. ஏன்னா வாழ்க்கையிலேருந்து எட்டி பார்ப்பாங்க போல இருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஊரே அமைதியாக இருக்குது. அதுதான் இது நல்லா இருக்குது. ஸோ கைஸ், நாங்கள் வந்து இப்போ டீன் வில்லேஜ் போயிட்டு சர்க்கஸ் லேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபேமஸ் பிளேஸிங்க, ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த தெருவில் எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டு உள்ளெல்லாம் வந்து ஆளுங்க இருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே, அவ்வளோ அழகாக ஃபோட்டோ ஸ்பாட்டாக ஆக்கி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது, ஒரு மாதிரி ட்ரீமியாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஃபோட்டோ ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வேறு எங்கேப்பா நெக்ஸ்ட் எங்கேம்மா போகிறோம்? விக்டோரியா ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். இந்த பில்டிங் பேர் தான் ஸ்காட் மான்யூமெண்ட். அண்ட் இது உள்ளார 287 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது உள்ளார 64 ஸ்டாச்சூஸும் வந்து இருக்கான். ஸோ ஒரு நல்ல வியூ, அமேசிங்கான ஒரு சிட்டி சென்டர் வியூ உங்களுக்கு வேணும்னா இது மேலே ஏறி போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு 8 pound பே பண்ணணுமா? இல்லை பரவாயில்ல, நாங்கள் வெளியேருந்தே வந்து இந்த மான்யூமெண்ட்டை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியேருந்தே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எவ்வளோ தூரம்னா ராயல் மீலுக்காக இவ்வளோ தூரம் நடந்து வந்துன்னு இருக்கோம். மூஞ்சி அடைக்குது, ரொம்ப நிறையா படி இருக்குது. கிட்டத்தட்ட 200 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்கு போல. ஸோ இப்போ நம்ம ராயல் மீலுக்கு வந்துட்டோம். அதுதான் மேலே ஏறி வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அண்ட் அகெயின் கிரேஃபாஸ் பாபி மாதிரி இந்த ஸ்டாச்சுவும் ஒரு லக்கி சாம் போல் இருக்குது. எல்லாரும் அதோட காலை வந்து தொட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் கிரேஃபாஸ் பாபி யாருன்னு தெரியாதவங்க என்னோடய ஸ்காட்லாண்ட் சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோட் போய் பாருங்கள், அதில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் ஸ்காட்லாண்டோட ட்ரெடிஷ்னல் ஸ்காட்டிஷ் மியூசிக். ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து அங்கங்கே நின்று வாசிச்சுட்டு இருப்பாங்க, கேட்கவே சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லையா? இதுக்காகவா நான் வந்து மூச்சலுக்கு ஏறி வந்தேன்? ஸோ இப்போ நம்ம ஹாரி பாட்டரில் வர டயகன் ஆலிக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த விக்டோரியா ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்னென்னா வந்து ஜேகே ரவுலிங் ஹாரி பாட்டர் புக்ஸ்லாம் எழுதுகிறப்ப இங்கே எடின்பராவில் தான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஃபிலாசபர் ஸ்டோன் அண்ட் சேம்பர் ஆஃப் சீக்ரெட் புக்ஸ்லாம் எழுதுகிறப்ப எலஃபண்ட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கெஃபேல தான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே தான் எழுதியிருக்காங்க. மேபி அதனால் வந்து அவங்க வந்து டயகன் ஆலிக்கு இந்த ஸ்ட்ரீட் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியல. ஸோ ராயல் மெயில் போயிட்டு நம்ம இப்போ வந்து விக்டோரியா ஸ்ட்ரீட் வந்தாச்சு. எதாவது காஃபி ட்ரிங்க்ஸ் மாதிரி எதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் போகணும். நம்ம என்னடா கிடையாது பேரிஸ் பப்பா, அதுக்கு எவ்வளோ பெரிய கியூ வரேன். அதை நாங்கள் கடைக்கு போயிருந்தோம்ல, அது ஃபுல்லாக வந்து ஹாட் சாக்லேட் அண்ட் கோல்ட் சாக்லேட் தான். நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து ஒரு 54% அதுதான் வாங்கியிருந்தோம். நல்லாயிருக்கு.
பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஹாரி பாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து இதில் டயகன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கடை இருக்குது. அவங்க தான் வந்து அஃபிஷியலி லைசன்ஸ் ஹாரி பாட்டர் மெர்ச்சன்டைஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹாரி யூஸ் பண்ண வாண்ட், எக்ஸாக்ட் வாண்ட் வேணும் அப்படின்னா அந்த கடையில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, அந்த கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய க்யூவே நிற்கும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த கடை உள்ளாரே போக முடியும். என்ன வாங்கி தரேன் பென் பச்சா வந்ததுக்கு எதாவது வாங்கணும் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு பேட்ச் எடுத்துக்கலாம். கம்மி இதை வாங்க போகிறேன். இதை வந்து நாங்கள் வாங்க போகிறோம். இந்த மாதிரி பொம்மை அது மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க வேண்டி. பொம்மை மாதிரி இருந்தால் வாங்கலாம் தான். இந்த மாதிரி பொம்மை மட்டும் தனியாக இருக்கணும் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் கிடைக்க மாட்டுது. கூட்டிகிட்டு போயிட்டு எதுவுமே வாங்கிட்டு வராமல் மட்டும் காஸ்ட்லியாக இருக்குது. பிரோஜனமாக எதுவுமே இல்லை. அண்ட் எல்லாமே பொம்மை போட்ட மாதிரி வேறு இருக்குது. சொன்னால் அதெல்லாம் வேணாம் டச்சு. வேறு எதாவது சொன்னீங்க அந்த மாதிரி வாங்குவோம். பொம்மை கடை சாஃப்ட் டாய்ஸு. ஆனால் வந்து உள்ளே போனோம் போல. இங்கே ஒரு கடை இருக்குது பாருறேன். ஒரு டார்க் தீம் போல இருக்குது. நம்ம வந்து சுவினியர் வாங்க போயிட்டுருக்கோம் ஒரு கடை வர. ஒன்னியான் மட்டும் நான் எடுத்துட்டேன். வேறு தான் இருக்காப்பா, வாங்கலாமா? நெக்ஸ்ட் என்னப்பா? எல்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹில்லு, கிளின்டன் ஹில்லு. நெக்ஸ்ட் நம்ம கிரேஃபேஸ் கிரிக்யார்ட் அப்படின்ற ஒரு செமெட்ரிக் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக வால்டமோர்ட்டோட கிரேவியார்டை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ என்னென்னா ஜேகே ரவுலிங் அவங்க ஹாரி பாட்டர் புக்ஸ் எழுதுகிறப்ப தாமஸ் ரெடில், வில்லியம் மெக்கனக்கல், எலிசபெத் மூடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேம்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த செமெட்ரியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காங்க. இது தவிர நிறைய ஃபேமஸ் போயட்ஸ், கிங் அவங்களோட செமெட்ரியும் இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம போன வீடியோவில் பார்த்த கிரேஃபேஸ் பாபி இருக்குல்ல, அதோட செமெட்ரியும் இங்கே தான் இருக்குது. டாம் ரிடிலோட கிரேவியார்ட் தான் போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு சிமெட்ரி, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கணும் ஒரே கணக்கு தான். அவ்வளோ ஃபேமஸ் இது. இங்கேருந்து அவன் எப்படி இது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை ஆமாம், இன்ஸ்பிரேஷனாக என்னென்னா இதோ இருக்கு பேர் கிரேஃபேஸ் அந்த இது பேர் போட்டு. ஸோ அதில் முக்கியமாக அந்த 2 இது மட்டும் போட்டிருப்பாங்க. அது எங்கே தேடுவோம் வாங்க. பிளேசஸ் கூட வந்து நம்ம ஈஸியாக போயிட்டோம் கண்டுபிடிச்சி. ஆனால் இந்த டாம் ரிடிலோட கல்லறையை பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது. நாங்களும் தேடுன்னு தேடுறோம். எல்லாம் கும்பலாக நிற்கிறாங்களே தவிர எந்த ஸ்பாட்டுன்னு தெரியலை. தாமஸ் ரிடில் வந்துட்டோம். சரி, என்ன கதடா இது? இது அவங்களோட செமெட்ரி இல்லை, அவங்க இன்ஸ்பயர் பண்ணி அந்த பேரா? சும்மா ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. நான் இப்போது வால்டமோர்ட்டோட கிரேவியார்ட் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ ஜேகே ரவுலிங் இங்கேருந்து தான் தாமஸ் ரிடில், அதாவது வால்டமோர்ட்டோட பேரை வந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் இங்கே வந்து கூட்டமாக வந்து இந்த கிரேவியார்டை பார்க்கறதுக்காகவே வந்து நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்கன்றது தான் உண்மை. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கிரிக்யார்ட் போயிட்டு கிரேவியார்டு எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று, அது ஒரு கிரேவியார்டு. அங்கே போயிட்டு வினைல் ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம். நேற்று நைட்டே வந்தோம். பட் ஸ்டில் நம்ம வந்து வெளிச்சத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். நல்லா இருக்குங்க வெளிச்சத்தில் பார்க்குறப்ப. அண்ட் அதை பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவோம். எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வர வீடியோஸ்லாம் பார்த்து வந்துட்டாங்க இந்த பிளேஸுக்கு. எவ்வளோ கூட்டம் பாரு, ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது, அதுக்கே இவ்வளோ கூட்டம்.
இப்போ நம்ம வெனல் ஸ்டெப்ஸ் கீழே இருக்கிற மேரிஸ் மில்கி பாரில் தான் இருக்கோம். எல்லாருமே வந்து இந்த கடையில் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அந்த ஐஸ்கிரீமில் அப்படின்னு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 10 நிமிஷம் கழித்து நாங்கள் வந்து இந்த கடை உள்ளார வந்திருக்கோம். So today my favorites are going to be... Is it the sour cream? Yes, so those two are sorbets. And was these ones, everything else is just... ஓகே, வாங்கிட்டு வந்தாச்சு இந்த 2 ஸ்கூப்பை. 10 மினிட்ஸ் ஆச்சு இது வாங்கிட்டு வரதுக்கு. ஸோ ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. டேஸ்ட் பண்ணுறியா ஃபஸ்ட்டு? செரி மாதிரி இருக்குது. அண்டு ஒன்று வந்து செரியும் டார்க் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்தோம். செரி வந்து செரி மாதிரி தான் இருக்குது. அண்ட் நார்மல் ஐஸ்கிரீமில் செரி வந்து டாப்பிங் போட்ட மாதிரி இருக்குது. இது வந்து டார்க் சாக்லேட். சூப்பராக இருக்குது. சாக்லேட்டே பொதுவாக எனக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்கும் டார்க் சாக்லேட். எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னையோட ஃபைனல் பிளேஸ் வச்சு called the hill. ஒரு இடத்த போய் பார்த்து உட்காருவோம். நம்ம வந்துட்டு சன்செட் பார்த்துட்டு இன்னையோட டேவை வந்து முடிக்க வேண்டியதுதான். The last sightseeing for the day. உட்காந்தாச்சு கைஸ், ஃபைனலி வந்து ஒரு பிளேஸில் உட்காந்தாச்சு. வந்து சன்செட் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்ப வேண்டியதான். சில்லுன்னு இல்லை இங்கே மேலே ஓகே தான். நடுவில் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்தது, பரவாயில்ல. ஸோ இங்கேருந்து சன்செட்டோட வியூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எதுவான்ச்சி அப்படின்ற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட வந்தோம். எங்கே போனாலும் நம்ம ஊர் ஃபுட்டு சாப்பிட்டா தான் வயிறு அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக தேடி கண்டுபிடிச்சி வந்தோம். கடைசியாக இந்த பில் பே பண்ணிட்டு இந்த மென் டார்க் சாக்லேட்டும் அந்த வைப்ஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த சாக்லேட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் நாங்களும் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலி நாங்களும் சாப்பிட்டு வந்தாச்சு. எங்களோட ரூமுக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். ஆக்சுவலி நான் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. வீட்டில் எப்படி சட்னி சாம்பார் தோசை செய்வோமோ அதே மாதிரி இருந்தது. அத்தன்டிக்காக இருந்தது. யூகே வந்து இந்த 1.5 வருஷத்தில் நான் சாப்பிட்ட தோசையிலே தான் ஒரு பெஸ்ட்டு தோசை. ஹோம்மேட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி எல்லாமே நல்லா இருந்தது. ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். அண்ட் நாளைக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகிறோம். அதுவுமே ரொம்ப ட்ரைவ் பண்ணி போகணும். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் மீட் பண்ணுவோம். பாய்.